Hi friends, நீ பார்த்துட்டு இருக்குது அல்டிமேட் ஃபோக்கஸ் தமிழ். நான் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா Kinemaster வீடியோ எடிட்டிங் பற்றின 10 இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தான வீடியோலாம் கிடையாதுங்க, ரொம்பவே ஷார்ட்டான வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் அப்போலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபேட் அவுட் அண்ட் ஃபேட் இன். அண்ட் ஆடியோ ஃபேட் அவுட் ஃபேட் இன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பிங்ஸ் இருக்குது. இந்த கிளிப்பிங்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஆடியோ வந்து செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் சவுண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சவுண்ட் வந்து கம்மி ஆகிட்டே போகும். இதுதான் ஃபேட் அவுட் அப்படிங்கிறது. ஃபேட் இன் அப்படின்னா நம்ம வீடியோவுடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸுக்கு சவுண்ட் வந்து கம்மியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி நார்மல் சவுண்டுக்கு வரும். இதுதான் ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படிங்கிறது. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஆடியோ ஃபேட் அவுட் அண்ட் ஃபேட் இன் அப்படிங்கிறது ரெண்டுமே ஆன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஆன் ஆயிருச்சு அப்படின்னா ஜஸ்ட் வந்து அதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுடைய வீடியோஸில் நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் என்ன சவுண்ட் இருக்கோ அதுதான் முடிகிற வரைக்குமே வந்து ப்ளே ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஃபேவரட் அப்படிங்கிறது தான். இந்த ஃபேவரட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் எடிட் பண்ணும்போது ரெகுலராக ஒரு சில டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு லோகோவாக இருக்கட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணுற அனிமேஷனாக இருக்கட்டும், லைக் பட்டனாக இருக்கட்டும், இதெல்லாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அண்ட் இதை ஒவ்வொரு டைமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபோல்டரில் போய் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது எல்லாமே ஃபேவரட் அப்படிங்கிற ஃபோல்டரில் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து லேயர் கிளிக் பண்ணி மீடியாவுக்கு போய்க்கோங்க. உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்கோ செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு லோகோ இருக்குது, சேனல் லோகோ. ஜஸ்ட் அதை லாங் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து காட்டும். ஸ்டார் அண்ட் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டார் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஃபேவரட் அப்படிங்கிற ஃபோல்டரில் வந்து ஸ்டோர் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஸ்டார் அப்படிங்கிறத கொடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். லேயரில் மீடியா போயிட்டீங்க அப்படின்னா இங்கே ஃபேவரட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டர் மூலமாக உங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட்டை ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் லேயர்ஸ். ஸோ அன்லிமிட்டட் லேயர்ஸ் அப்படின்னா என்னென்னா நிறைய டிவைஸ்க்கு வந்து ஒரு சில லேயர்ஸுக்கு மேலே சப்போர்ட் பண்ணாது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் மேலே ஒரு கிளிப்பிங்ஸ் வச்சுருக்கேன், கீழே ஒரு லேயர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த லேயரை அடுத்தடுத்து நான் டூப்ளிகேட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எத்தனை லேயர் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 லேயர் வரைக்கும் ஆட் பண்ணிட்டேன். 4வது ஒரு லேயர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி 4 லேயருக்கு மேலே சப்போர்ட் பண்ணாத டிவைஸ்க்கு வந்து அன்லிமிட்டடான லேயர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன செட்டிங்ஸ் பண்ணால் போதும். நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக லேயர் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் வெளியில் வந்துக்கோங்க, இங்கே செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் வீடியோ லேயர் மோட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுடைய வீடியோஸில் அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஆடியோ லூப். இந்த ஆடியோ லூப் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. ரொம்பவுமே சூப்பரான ஒரு ஆப்ஷன் வந்து. இப்போ இந்த வீடியோ கிளிப் பார்த்தீங்க அப்படின்னா 27 செகண்ட்ஸ் கிட்ட இருக்குது. அண்ட் இந்த ஆடியோ கிளிப் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 7 செகண்ட் தான் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் ட்ராக் பண்ணலாம் அப்படின்னா ட்ராக் பண்ண முடியாது. மொத்தமாக இதோடைய சைஸே வந்து 7 செகண்ட் தான். அண்ட் இதை வந்து இந்த மியூசிக்கை வந்து இந்த வீடியோ கிளிப் ஃபுல்லாக செட் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணிட வேண்டியது. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிடுவாங்க. பட் இந்த மாதிரி வந்து செட் பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட்டு தான். அண்ட் கரெக்டாக வந்து இந்த ஆடியோவை இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து லூப்பில் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் ஆடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது டிஃபால்ட்டாக ஆஃபில் தான் இருக்கும். கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த 7 செகண்ட் உள்ள ஆடியோவை நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். சப்போஸ் வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது, நம்மளால் ட்ராக் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவுமே வந்து ரொம்ப வந்து சிம்பிள் தான். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியோ கிளிக் பண்ணிங்க இல்லையா, கிளிக் பண்ணி லூப் அப்படின்னு கொடுத்துருப்பீங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லூப் டு எண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோவுடைய லென்த் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ஆடியோவும் வந்து செட் ஆகிடும். ரொம்ப குயிக்கான டைமிங்கில் செட் பண்ணிக்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
தென் அடுத்ததாக பார்க்கக்கூடியது எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோஸை மட்டும் தனியாக வந்து நம்ம பிரித்து எடுத்துக்க முடியும். சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். பட் வீடியோ குவாலிட்டி பார்க்கும்போது விஷுவலாக பார்க்கும்போது நல்லா இருக்காது. பட் ஆடியோ மட்டும் நம்ம தனியாக பிரிச்சுட்டு வீடியோ நம்மளே மேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோ மட்டும் தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த நீங்கள் வீடியோவை டெலிட் பண்ணணும் அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம். நீங்களாக மேக் பண்ணணும் அப்படின்னாலும் மேக் பண்ணிக்கலாம். இந்த ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதே ஃபைலில் தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து நீங்கள் ஃபோட்டோஸோ வீடியோஸோ மேலே வந்து ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ வந்து எனபிள் ஆயிரும். ரொம்பவே வந்து சிம்பிளான ட்ரிக் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஃபுல் ஸ்க்ரீன் மோட். ஃபுல் ஸ்க்ரீன் மோட் அப்படின்னா என்னென்னா மீடியாவில் நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆஃப் சைஸ் தான் வந்து காட்டும். கீழே பார்த்திங்கன்னா நம்ம எடிட் பண்ணக்கூடிய லேயர்ஸ் எல்லாமே வந்து காட்டும். இந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோல்டருமே உங்களுக்கு ஷோ ஆகணும் அப்படின்னா ஈஸியாக வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் பேக் வந்துக்கோங்க, செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்கில் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா மீடியா ப்ரௌசர் ஃபுல் ஸ்க்ரீன் மோட் அப்படின்னு இருக்கும். இது டிஃபால்ட்டாக ஆஃபில் தான் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் எப்போ உங்களுடைய மீடியா ஓப்பன் பண்ணிங்கனாலும் உங்களுடைய ஃபோல்டர் எல்லாமே ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ டியூரேஷன். ஃபோட்டோ டியூரேஷன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு ஸ்லைட் ஷோஸாக வந்து மேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக அதோடைய டியூரேஷன் என்ன இருக்கோ அந்த சைஸுக்கு தான் வந்து ஆட் ஆகும். ஒரு 7 செகண்டுக்கு இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா 7 செகண்ட் டியூரேஷனில் தான் ஆட் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து அதோடைய டியூரேஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னா மேனுவலாக இந்த மாதிரி தான் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ப்ராப்பராகவும் இருக்காது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸில் வந்து செட் ஆகும். எல்லாமே வந்து ஈவனாக நீங்கள் செட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ்லேயே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கியர் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே எடிட்டிங் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கொடுங்க. இங்கே ஃபோட்டோ டியூரேஷனுடைய சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4.5 செகண்ட் இருக்குது. உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸுக்கு வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 2 செகண்டுக்கு வந்து செட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸுடைய டியூரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 செகண்டுக்கு மேலே வரவே வராது. எத்தனை ஃபோட்டோஸ் ஆட் பண்ணாலுமே அது வந்து 2 செகண்டுக்கு தான் வரும். இதனால் ஸ்லைட் ஷோ மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே வந்து ஈஸியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அடுத்ததாக ஃபைனலாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா பின் கிளிப் அப்படிங்கிறது தான். இந்த பின் கிளிப் ஆப்ஷனை வந்து நிறையா பேர் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. பின் கிளிப் அப்படின்னா லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு தம்ப் பின் மாதிரி இருக்கும். இதுதான் இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வீடியோஸோ ஆடியோஸோ பர்டிகுலர் டியூரேஷனை விட்டு தாண்டாமல் அதே இடத்துல நீங்கள் வந்து கிளிப் பண்ணி வச்சுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடியோ வந்து இருக்குது. இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்க்கு முன்னாடி நான் 2 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோவும் பார்த்தீங்கன்னா 0 டியூரேஷனில் இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோடைய சேர்ந்து வந்து மூவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து அதை பின் பண்ணுறீங்களோ அதே இடத்துல இருந்து அது மூவ் ஆகவே ஆகாது. ஜஸ்ட் நான் இப்போ வந்து ஆடியோ கிளிக் பண்ணி பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிவிட்டு இப்போ வந்து திரும்பவும் வந்து 2 ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரண்ட்டில் நான் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணாலுமே இப்போ 0 டியூரேஷனில் இருந்து தான் இந்த ஆடியோ வந்து நமக்கு வந்து ப்ளே ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு ஆடியோவோ வீடியோவோ பர்டிகுலர் டியூரேஷன்லேருந்து மூவ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள்.